தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டியில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித பரலோக மாதா ஆலயத்தில் பேராலய கொண்டாட்ட திருப்பலி நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு, கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அனைவரும் மத நல்லிணக்கத்தை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த விழாவை பொறுத்தவரை மத நல்லிணக்கத்தை நமது நாடு என்றைக்குமே போற்ற வேண்டும். அதுதான் இந்தியா ஒற்றுமைக்காக நம்ம பாலபத்திய இந்தியான்னு சொன்னார். நீங்கள் வேற மாதிரி இந்தியா எடுத்துக்காதீங்க. அவங்க நம்ம நாட்டைத்தான் சொன்னாங்க. நம்ம நாட்டை சொல்லி இந்தியா என்றைக்கும் துண்டாயிடக்கூடாது, ஒன்று போல இருக்கணும். அதுக்கு தேவை மத நல்லிணக்கம். பின்னர் பேசிய சபாநாயகர் அப்பாவு, வீரமாமுனிவருக்கு மணிமண்டபம் கட்டும் பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும், மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட மழை காரணமாக மணிமண்டபம் திறக்கப்படுவது தாமதமாவதாகவும் கூறினார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகுதான் அது ஆரம்பிக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பித்து கட்டி முடிக்கின்றவர் நிச்சயமாக நம்முடைய புயல், மிக்ஜாம் புயல், பெரும் வெள்ளம், ஆகவே சற்று காலதாமதம் ஆகியிருந்தாலும் லேட்டா திறந்தாலும் லேட்டஸ்டா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திறந்து வைப்பார் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.